நீங்கள் எப்போயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா? மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனில் சடனாக ரிவர்சல் ஆகும்போது எந்த ஒரு இண்டிகேட்டருமே நமக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுக்காது. அதுதான் இந்த பிரேக்கர் பிளாக்கோட ஒரு ஹிடன் பவர். ஸோ இந்த வீடியோவில் பிரேக்கர் பிளாக்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதே போல் அந்த பிரேக்கர் பிளாக்குக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, அந்த பிரேக்கர் பிளாக்கை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேடிங் செட்டப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்கர் பிளாக்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரேக்கர் பிளாக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபெயில்டு ஆர்டர் பிளாக் தான் நம்ம பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் பிளாக் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஒரு ரிஃபைன் பண்ண சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், அதை தான் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிரேக்கர் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து நிஃப்டி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் எப்படி இங்கே நமக்கு இருக்குது அப்படின்னா, நமக்கு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடனாக ப்ரைஸ் வந்து மேலே நமக்கு போயிடுச்சு. அப்போது இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கு, அதாவது ப்ரைஸோட இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போது இது நமக்கு வந்து ஆர்டர் பிளாக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இதை டச் பண்ணும்போது அகெயின் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே என்ன ஆகிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போது இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு பிரேக்கர் பிளாக்காக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக்காக இருந்தது, இந்த ஆர்டர் பிளாக் ஃபெயில் ஆனதுனால இது பிரேக்கர் பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ இந்த ஜோன் அப்படியே நமக்கு பிரேக்கர் பிளாக். அடுத்ததான் நம்ம பிரேக்கர் பிளாக்ஸோட டைப்ஸ் பார்ப்போம். பிரேக்கர் பிளாக் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்கும். எப்படி நம்ம ஆர்டர் பிளாக் பார்த்தோமோ அதே மாதிரி தான் புல்லிஷ் பிரேக்கர் பிளாக், அதே போல் பியரிஷ் பிரேக்கர் பிளாக், 2 டைப்ஸ் இருக்குது. இப்போது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா பியரிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறும். அதே போல் ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறும். லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஏன் இது புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னா, மார்க்கெட் வந்து லாங் சைடு போகுது, அதாவது மேலே போகுது, திரும்ப மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம புல் சைடுக்கான என்ட்ரி தான் எடுக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இப்போ இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா பியரிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறும். இதுவே நீங்கள் ஷார்ட் என்ட்ரிக்கு எடுக்கிறதுக்காக ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக்காக வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஃபெயில் ஆனிச்சு அப்படின்னா தென் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறும். ஸோ இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரேக்கர் பிளாக்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த பிரேக்கர் பிளாக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்காலஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் மூவ் ஆகுது, தென் ஹையர் ஹை அண்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து வைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் என்ன ஆகிடுச்சு, இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் எஸ்எம்சியில் சொல்லணும்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபேர் வேல்யூ கேப் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் ஏறின இடத்துல. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போது ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக்ல வந்து டச் பண்ணோம், அப்போ திரும்ப நம்ம லாங் சைடுக்கான ட்ரேட் எடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணிடுது. இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து நடந்துருது, அதாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போது திரும்ப ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகிறப்போ இதுக்கு முன்னாடி டிமாண்ட் ஜோனாக இருந்த அந்த ஆர்டர் பிளாக் வந்து இப்போ சப்ளை ஜோனாக மாறிடும். அப்புறம் என்ன நடக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அப்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து திரும்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக்கர் பிளாக் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகுது. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுனால ட்ரேடர்ஸோட அந்த வியூ சேஞ்ச் ஆகி இதுக்கு முன்னாடி பையிங் வியூவில் இருந்தவங்க இப்போது செல்லிங் சைடுக்கு வந்துடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இப்போது சப்ளை ஜோனாக மாறிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து சிமிலராக இருக்கும். எப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த கான்செப்டில் பார்த்துருப்பீங்க. ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த ப்ரைஸுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே போல் ஒரு ப்ரைஸோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ப்ரைஸுக்கான சப்போர்ட்டாக மாறிடும். அதே சேம் கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும். அடுத்ததாக இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஏன் இதில் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு
டவுன் சைடில் போயிட்டுருக்கு, அதாவது ஷார்ட் சைட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் திரும்ப இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் பார்க்குறோம், அதே போல் நமக்கு ப்ரைஸ் மேலே போய் டச் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்கிருச்சு. இப்போது இதே சிமிலராக பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். ஸோ இதுக்கிட்ட நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது வந்து தெரியுது இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பேரிஷ்கான ஆர்டர் பிளாக். ஏன்னா ஷார்ட் சைடு என்ட்ரிக்கு தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இது எல்லாமே பேரிஷ் ஆர்டர் பிளாக். இப்போது திரும்ப என்ன பண்ணணும், இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்து வரணும். ஸோ அப்படி வருதான்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சிருச்சு. அப்போ என்னவா மாறிடும், இந்த ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு இனிமேல் பிரேக்கர் பிளாக்காக மாறிடும். அது எப்படி மாறும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருந்தது, இப்போ புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறும். அப்போ என்ன ஆகும், இனிமேல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் சைடு போகிறதுக்கு, அதாவது அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ திரும்ப அந்த பிரேக்கர் பிளாக்கை டச் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டில் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்விங்கோட லோ வரைக்கும் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் இன் கேஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்எஃபிஷியண்ட்டான ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப் இங்கெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ரீடெஸ்ட் பண்ணுது. சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், ப்ரைஸ் இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டும் இப்படி போகலாம், இது அதாவது இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டும் போகலாம், இல்லை அப்படியே கூட மேலே ஏறலாம். அப்போது நான் இந்த கேண்டலோட லோ வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா சம்டைம்ஸ் இது எனக்கு ட்ரிகர் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ எது எனக்கு ரொம்ப சேஃபான ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கோட லோ வரைக்கும் வைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 அப்படிங்கிறதையும் வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டார்கெட். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வச்சுக்கலாம். ரிஸ்க் வைக்கிறது வந்து உங்களோட அனலைஸை பொறுத்து தான். ஏன்னா சில பேர் எனக்கு சார் நான் இந்த கேண்டலோட லோ வரைக்கும் கூட வச்சுக்குவேன், இதுவே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், இதில் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 வச்சேன்னா எனக்கு டார்கெட்டு கிட்டக்கையே இருக்கும், பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதுவும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட அனலிசிஸை பொறுத்து. நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வைப்பேன். சரிங்களா? ஏன்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புல் பேக் ஆகிறப்ப என்னாகும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது என்னாகும், சம்டைம்ஸ் 60% கூட மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். அதாவது 60%னா இங்கேருந்து இது வந்து 100%ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபிபோனாக்கி டூலை யூஸ் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அதில் 0.6 வரைக்கும் கூட கரெக்ஷன் ஆகும். அப்படி கரெக்ஷன் ஆகும்போது நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா மேபி ட்ரிகர் ஆகலாம். அதனால தான் நான் சேஃபாக இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். ஸோ அப்போது எனக்கான டார்கெட்டையும் நான் வந்து கரெக்டாக 1:2ன்னு இது வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்தராக பார்க்குறோம், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் வந்து பியரிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக்காக இருந்தது, இப்போது புல்லிஷ் பிரேக்கர் பிளாக்காக மாறி இருக்குது. நம்ம லாங் சைடுக்கான ட்ரேட் என்ட்ரி அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். அதே போல் நிறைய பேர் வந்து லாங் ஷார்ட் அப்படிங்கிறத வந்து குழப்பிக்கிறாங்க. ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே காலை பை பண்ணுங்க காலை செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் லாங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சைடை குறிக்கும். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போக போகுது, ப்ரைஸ் மேலே போக போகுது அப்படின்னா பையராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க, செல்லராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ காலு பை காலு புட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறத வந்து லாங்குன்னும் மார்க்கெட் டவுன் சைடை போகிறத ஷார்ட்டுன்னும் சொல்லுவாங்க. இது ஆப்ஷன்ஸில். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இதை புரிஞ்சுக்கோங்க. லாங் சைடு போகிறாங்க ஷார்ட் சைடு போகிறாங்க அப்படின்னா லாங்னா அப் சைடில் போகிறது, ஷார்ட்னா டவுன் சைடில் போகிறது. ஓகேவா? இதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போது ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேடிங் செட்டப்பை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் பிரேக்கர் பிளாக் தென் ஆர்டர் பிளாக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகி கிடைக்கணும். ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான ட்ரேட் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த இடத்துல நடந்திருக்கு. ப்ரைஸ் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிறப்ப எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கவும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸை பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட விக் இருக்கு இல்லையா, இதோட லோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு ஆர்டர் பை ஆர்டர் போட்டிருப்பாங்க, ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கும். அகைன் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் கீழே வந்து இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹன் பண்ணிவிட்டு அதுதான் வந்து நம்ம எஸ்எம்சியில் லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு அகெயின் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது அப்படிங்கிறப்போ அகெயின் என்ன ஆகுது,
ப்ரைஸு வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. தெரியுதா? இதை வந்து நம்ம பிரேக்கர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஏன்னா மேலேருந்து கீழே வந்து அகைன் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணியிருக்கலாம், ப்ரைஸ் இங்கே டச் ஆகிட்டு திரும்ப அகைன் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்போம். ஆனால் இதை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பிரேக்கர் பிளாக். லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் பிரேக்கர் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நார்மலாக பிரேக்கர் பிளாக்கை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே திரும்ப ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணதும் இங்கேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்து வரும். அப்படிங்கிறப்போ இந்த ஆர்டர் பிளாக்கையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது இல்லையா? ஸோ இதையும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரேஞ்சில். ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஆர்டர் பிளாக்கை ட்ராப் பண்ணுறோம். அப்போது ப்ரைஸ் வந்து திரும்ப இந்த பிரேக்கர் பிளாக்கை தாண்டி ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணுறப்போ இங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேடாக இருக்கும். ஏன்னா இதில் ரிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட இதில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1:4 ஆர் 1:5 அந்த ரேஞ்சு கூட நமக்கு வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஹை குவாலிட்டி செட்டப் அப்படின்னு சொல்கிறோம். ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாகவும் ரிவார்டு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கும். எங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்து அந்த இடத்துல வந்து பிரேக்கர் பிளாக் க்ரியேட் ஆனாலும் சரி, இல்லை இந்த பிரேக்கர் பிளாக் வந்து க்ரியேட் ஆகிறப்போ இந்த மாதிரி கேப்பை விட்டுட்டு போயிட்டு ஸோ அந்த இடம் ஃபில் ஆகிறப்போ அந்த ஆர்டர் பிளாக்கில் ட்ரேட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.